சிவனுக்கும் நரசிம்மருக்கும் நடந்த கொடூரமான சண்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த சண்டையால் உலகமே அழிய போகிற நிலைமைக்கு போச்சு. ரணியனோட மகன் தான் இந்த பிரகலாதன். பிரகலாதனை ரணியன் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்மர் அவதாரம். இந்த பிரகலாதன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே விஷ்ணுவோட பேர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரணியன் சரியான காண்டையவர். தினமும் அந்த பையனை போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பார். போட்டு அடிப்பாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சித்திரவைகள் அந்த பையனை கொடுத்துருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப சோகமாக உட்காந்து விஷ்ணுவை நினைச்சு அழுதுட்டு இருந்தான். அப்போ அந்த ரணியன் வந்து உன்னோட கடவுள் எங்கே இருக்காரு, இங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே அந்த ரணியன் காட்டியிருந்தான். அதுக்கு அந்த சின்ன பையன் கடவுள் பார்த்தீங்கன்னா தூணில் இருப்பார், துரும்பி இருப்பார், அவருக்கு உருவமே கிடையாது, அவர் எல்லா இடத்துலையுமே இருப்பார், எல்லா பொருளுமே இருப்பார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த ரணியன் சரியான காண்டாகி பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணை உடைக்கிறான். இந்த தூண் உன்னோட கடவுள் இருக்கான்னு பார்க்கலாமா சொல்லிட்டு கோவத்தில் அந்த தூணை உடைக்கிறான். உடைச்ச உடனே அந்த தூண்ல இருந்து நரசிம்மர் வெளியே வராரு. வந்து அந்த ரணியனை அங்கேயே வைத்த கிழிச்சு பொழந்து கொண்டாரு. அந்த ரணியனை கொன்ன பிறகும் அவரோட கோவம் அடங்கவே இல்லை. ரொம்ப உச்சக்கட்ட ஒரு கோவத்தில் இருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா உலகமே அழிய போகிற நிலைமைக்கு வச்சு அப்போ சிவன் சர்பேஸ்வரர் அவதாரத்தை எடுத்து அவர் கூட சண்டைக்கு போகிறார், அவரோட கோவத்தை அடைக்கிறதுக்காக. சர்பேஸ்வரர்னா கிட்டத்தட்ட நரசிம்மர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சிவனோட அவதாரம் தான் இந்த சர்பேஸ்வரர். இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடும்போது பிரபஞ்சமே அழிய நிலைமைக்கு வச்சு அப்போ பார்த்தீங்கன்னா பிரத்யங்கிய தேவி வெளியே வராங்க. ஸோ இந்த சிவனோட உருவத்தை வந்து பிரத்யங்கிய தேவி இன்னொருத்தங்க வெளியே வராங்க. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது பிரத்யங்கிய தேவியும் சர்பேஸ்வரரும் சேர்ந்து இந்த நரசிம்மரை அடக்கிறாங்க. இந்த பிரத்யங்கிய தேவியும் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு பெண் கடவுள். இப்போ கிட்டத்தட்ட 3 பேருமே, இந்த பிரத்யங்கிய தேவி, சர்பேஸ்வரர், நரசிம்மர், இவங்க 3 பேருமே ஒரே உருவத்தில் தான் இருப்பாங்க. இவங்க 3 பேர் போட்ட சண்டையால் தான் இது உலகமே அழிய நிலைமைக்கு போச்சு.